எல்லாரும் நமக்காக சிந்தி சமாதானத்தை வெளிப்படுத்தினாருங்க. நமக்கு சமாதானமா இருக்க முடியாது. இயேசு பலியானாருங்க. சமாதானம் உண்டு பண்ண இயேசு பலியாகி ரத்தம் சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கு, உங்க நன்மை செய்ய முடியாது. கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்களேன், இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்களேன், மெய்யான சமாதானத்தை இயேசு நல்லவராரு. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோம். யாரும் தராத சமாதானத்தை சந்தோஷம் இயேசு. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ் முடிய போகுது. 70 ஆண்டு 80 ஆண்டு மனிதனுக்கு அது முடிந்த பிறகு ஒரு நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு, வைகுண்ட வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் நித்தியமான வாழ்க்கை, மோட்ச வாழ்வு வர வேண்டும் என்றால் இந்த பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு எல்லா மனிதனுக்கும் பூமியோடு வாழ முடிகிற வாழ்வு இல்ல. நமக்கெல்லாம் அந்த பூமியில வாழுகிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஆயுசு நாட்கள் முடிக்க போகிறது. அந்த ஆயுசு நாட்கள் முடிந்த பிறகு நமக்கெல்லாம் ஒரு நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான். எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில